இங்கே எல்லாருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிற ஐடியா இருக்கும். பட் ஸ்டில் அதை 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க வேரியஸ் ரீசன்னால. ஸோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால அவங்க போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அட் த சேம் டைம் ஒரு பர்சன் இயர்லியாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மைசெல்ஃப் அரவிந்த் ஃப்ரம் ஏடி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது தள்ளி போகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டே இருக்கிற ஒரு பிஹேவியர் தான். ஸோ இதை தான் வந்து ஃபினான்ஸில் காஸ்ட் ஆஃப் டிலே அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பர்சன் ஏன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கலாம். இப்போ இவருக்கு ஏஜ் வந்து 25 வச்சுக்கலாம். இவர் மந்த்லி ஒரு 10,000 rupees எஸ்ஐபி பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் 12% தர ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இவர் அவரோட 60வது வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 35 வருஷம் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ டோட்டலாக அவர் 42 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட 60வது வயசுல இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் ரிட்டர்ன் ரெண்டும் சேர்த்து 6 கோடி 43 லட்ச ரூபா இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் 42 லட்சம் தான். அதுலேருந்து கிடைச்ச ரிட்டர்ன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 6 கோடி ரூபா இருக்கு. ஸோ இதே பீரியட்ல பர்சன் பி அப்படிங்கிற என்ன பண்றாரு, 30வது வயசுல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுக்கலாம். ஸோ பர்சன் ஏ விட பர்சன் பி ஒரு 5 இயர்ஸ் மட்டும் தான் லேட்டா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அதே மந்த்லி எஸ்ஐபி ஒரு 10,000 rupees ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் தர ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாரு. இவர் அவரோட 60வது வயசு வரைக்கும் எஸ்ஐபி பண்ண போறாரு. ஸோ நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ டோட்டலாக அவர் 36 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதன் மூலமாக அவர் கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கோடி 49 லட்ச ரூபா இருக்கும். இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 36 lakhs தான். பட் அதுலேருந்து அவர் கிடைச்ச ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.13 crores இருக்கு. பட் பர்சன் பி ஏவை விட ஜஸ்ட் 5 இயர்ஸ் லேட்டாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. பர்சன் ஏக்கு அவர் எண்ட் ஆஃப் த 60 ஏஜில் பார்த்தீங்க அப்படின்னா 6 கோடி ரூபா ப்ராஃபிட் இருக்கு. அதே பர்சன் பிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3.13 crores தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் 5 வருஷம் அவர் லேட்டாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால 2.94 crores அவர் லூஸ் பண்ணுறாரு. இதே பர்சன் பி என்ன பண்ணுறாரு, 5 வருஷத்துக்கு பதிலாக 10 வருஷம் கழிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அதே மந்த்லி எஸ்ஐபி ஒரு 10,000 rupees ஒரு 12% தர ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ பர்சன் பி டோட்டலாக 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. இதுலேருந்து அவர் கிடைச்ச ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 1.58 crores இருக்கும். ஸோ பர்சன் ஏ 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணவருக்கு 6 கோடி ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. பர்சன் பி 35 வயசில் ஸ்டார்ட் பண்ணதுனால அவருக்கு ஜஸ்ட் 1.58 crores தான் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.55 crores வந்துட்டு பர்சன் பி லூஸ் பண்ணுறாரு ஜஸ்ட் 10 இயர்ஸ் லேட்டாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால. ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் டிலே அப்படிங்கிற கால்குலேட்டரை கூகுளில் சர்ச் பண்ணிங்கனால ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ அதன் மூலமாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் தள்ளி போகிறதுனால எந்த அளவுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ லாங் டேர்மில் இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை லேட்டாக தள்ளி போகிறதுனால உங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோ லாங் டேர்மில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதே நேரத்தில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை தள்ளி போகிறதுனால உங்கள் எஸ்ஐபியோட அமௌண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஒரு 25 ஏஜ் இருக்க பர்சன் மந்த்லி ஒரு 10,000 rupees ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் தர ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அவரோட 60வது வயசில் அவர் 10 கோடி ரூபா வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோம். இதுக்கு அவர் ஜஸ்ட் 15,326 rupees இன்வெஸ்ட் பண்ணாலே அவரோட எண்ட் ஆஃப் 60 ஏஜில் அவர் 10 கோடி ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். பட் அதே பர்சன் 25 ஏஜில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாமல் 30 ஏஜில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா மந்த்லி அவர் 28,329 rupees எஸ்ஐபி பண்ணாதான் அவரோட எண்ட் ஆஃப் 60 ஏஜில் 10 கோடி ரூபா அச்சீவ் பண்ண முடியும். இதே அவர் 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணாமல் 35 வயசில் ஸ்டார்ட் பண்ணாருன்னு வச்சுக்கலாம். இப்போ அவர் மந்த்லி 52,697 rupees எஸ்ஐபி பண்ணாதான் அவரோட எண்ட் ஆஃப் 60 ஏஜில் 10 கோடி ரூபா அச்சீவ் பண்ண முடியும். ஜஸ்ட் 10 இயர்ஸ் லேட்டாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் அவர் 3 மடங்கு அதிகமாக எஸ்ஐபி பண்ணாதான் அந்த 10 கோடி ரூபா அப்படிங்கிறத 60 வயசில் ஏர்ன் பண்ண முடியுது. இதே அவர் 40வது வயசில் தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் 1 லட்ச ரூபா மந்த்லி எஸ்ஐபி பண்ணாதான் அந்த 10 கோடி ரூபா அமௌண்ட்டை 60 ஏஜில் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகிறதுக்கு அதுக்கு செட்டன் பீரியட் நீங்கள் கொடுத்தாகணும். ஈவன் உங்களால் நினைக்கிற அமௌண்ட்டை உங்களை எஸ்ஐபி பண்ணலாம் முடியலனா கூட ஒரு செட்டின் அமௌண்ட் ஒரு 500, 1000 வாட் எவர் அமௌண்ட்டை நீங்கள் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்லேருந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதன் மூலமாக லேட்டர் பார்ட்டில் உங்களால் ஈஸியாக அந்த எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுமே இன்ட்ரெஸ்டிங் ஃபினான்ஸ் வீடியோஸ் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.